ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஸ்கூல் புக் சம் ஓகேங்களா. ஸோ 8th ஸ்டாண்டர்டில் ஓகேங்களா 8ஆம் வகுப்புன்னு இருக்கலாம். 8th ஸ்டாண்டர்டில் வந்து நாம் இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற அடிப்படையில் போர்ட் மாஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஏன்னா நமக்கு வந்து மேக்ஸில் டாபிக் ஒன்றே நமக்கு என்ன தான் சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்காகவே இருக்கும் கரெக்டுங்களா. அதனால் வந்து கண்டிப்பாக அந்த போர்ட் மாஸ் வச்சு நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ 8th ஸ்டாண்டர்டில் உள்ள ஒரு 7 சம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த 7 சம் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிகபட்சம் 7 இல்லை 8 சம் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதிகபட்சம் ½ hour எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்களே, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. சரி ஓகே. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் போர்ட் மாஸ் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா ஓகேங்களா. போர்ட் மாஸ் அதாவது இது வந்து பி வந்து பிராக்கெட் ஓகேங்களா. பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் ஓகேங்களா. பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், அடுத்தது மல்டிப்ளிகேஷன், அடுத்தது அடிஷன், தென் ஃபைனலாக சப்ஸ்ட்ராக்ஷன் ஓகேங்களா, அதாவது கழித்தல் ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னாக்கா நாம் வந்து இந்த மாதிரி சம்லாம் கொடுத்துட்டு சுருக்குக இந்த மாதிரி கேட்டாலே நமக்கு வந்து இதில் எல்லா சிம்பிளும் இருக்கும் ஓகேங்களா. பிராக்கெட் இருக்குது, டிவிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அடிஷன் இருக்குது கரெக்ட் வந்து இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு வந்து சுருக்கு சொல்லி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மு கேட்டாலே நம்ம வந்து இந்த ஆர்டர் தான் சால்வ் பண்ணணும். எந்த ஆர்டர்? பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அதாவது என்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அடுத்தது ஆஃப் ஓகேங்களா. பிராக்கெட் ஆஃப் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தமிழில் வந்து இல் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஓகேங்களா. இல்லு, ஆளு இந்த மாதிரி நமக்கு தமிழில் இருக்கும் சரிங்களா. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது வந்து டிவிஷன் ஓகேங்களா. ஸோ டிவிஷன்னா என்னது? வகுத்தல் கரெக்டுங்களா. ஸோ வகுத்தல், அதுக்கப்புறம் தான் வந்து பெருக்கல் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து அடிஷன் கூட்டல் பண்ணணும், ஃபைனலாக தான் வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் ஓகேங்களா. அதாவது இப்போது நம்ம சம் பார்த்தோம் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்களேன். இப்போது ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். கீழ்கண்டவைகளை போர்ட் மாஸ் விதிப்படி சுருக்குங்க. ஸோ 11/12 டிவிஷன் பிராக்கெட் ஆஃப் 5/9 இன்ட்டு 18/25 இருக்குது ஓகேங்களா. ஸோ சம் எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? 11/12 டிவைடட் பை 5/9 இன்ட்டு 18/25 கரெக்டுங்களா. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ராக்கெட், அதான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா. ஸோ ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகே. அப்போ இதை சால்வ் பண்ணலாங்களா? இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 5/9 இன்ட்டு 18/25 இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணலாமா? 4 5 5 5 5 25 1 9 9 2 18 கரெக்டுங்களா. ஓகே. இப்போ லாஸ்ட்டில் என்ன இருக்குது நமக்கு? 11/12 டிவிஷன் ஆஃப் இங்கே 2/5 இருக்குது. ஏன்னா 1/1 இன்ட்டு 2/5 அப்போ 4 2 1 இன்ட்டு 5 5 கரெக்டுங்களா. ஓகே. இப்போ 2/5 இருக்குது. அடுத்து என்ன பண்ணலாம்? இங்கே நமக்கு வந்து டிவிஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி டிவிஷனில் இருக்கிறப்ப 2 நம்பர் வந்து பின்னத்தில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலே பின்னம் ஓகேங்களா. ஸோ மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இருந்தாலே இது என்னன்னு சொல்லுவோம்? பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு பின்ன எண்கள் இருக்குது, இங்கே ஒரு பின்ன எண்கள் இருக்குது கரெக்டுங்களா. நடுவில் வகுத்தல் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்? 11/12 பெருக்கல் 5/2 அப்படின்னு போட்டுக்கணும். அதாவது இந்த பின்னத்தை தலைகீழே எழுதிக்கணும். தலைகீழே எழுதிட்டு இந்த சிம்பிளை வந்து என்னவோ மாற்றிக்கணும்? பெருக்கெல்லாம் மாற்றிக்கணும் ஓகேங்களா. ஸோ நம்ம ஏதாவது வந்து அடிக்க முடியுதானாக்கா அடிக்க முடியல. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. 11 5 55 12 2 24ங்களா. 2 2 4 1 2 ஸோ 50/55/24 இருக்குது. ஓகே. நமக்கு ஆப்ஷனை பார்க்குறோம். ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து இன்னும் சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 55ல் எத்தனை 24 இருக்குன்னு பார்க்குறோம். இப்போது ஒரு 24 24 2 24 48 கரெக்டுங்களா. ஸோ இதில் 48 வந்து அடங்கும். 55க்குள்ள 48 இருக்குது கரெக்டுங்களா. ஆனால் 3 24 போட்டினாக்கா என்ன ஆகிடும்? 3 4 12 72 போயிடுது. ஆனால் 55 விட 72 வந்து பெருசு கரெக்டுங்களா. அப்போ 55ல் எத்தனை 24 இருக்குது? 2 24 இருக்குது ஓகேங்களா. ஸோ 2 24 போட்டு 48. அடுத்தது 55ல் 48 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண நமக்கு என்ன வரும்? 8 7 15 வருங்களா ஓகேங்களா. ஸோ 7 வருங்களா. ஸோ 2 7/24 வரும். 2 7/24. ஸோ ஆன்சர் 2 7/24. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. புரியுதுங்களா ஆஃபீஸர்? என்ன பண்ணியிருக்கோன்றது ஃபஸ்ட்டு நாம்
கொடுத்துருக்க சம்ம பார்க்குறோம். அதில் ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகே, ப்ராக்கெட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா 4 5 5 5 5 25 1 9 9 2 18 அப்படின்ற அடிப்படையில் 2/5 வந்துருச்சு. அடுத்தது இந்த 11/12 அப்படியே வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பின்னை என்ன தலைகீழ போட்டு இதை பெருக்கல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது புரியுதுங்களா உங்களுக்கு? 2 எண்கள் பின்னத்தில் இருக்குது. பின்னத்தில் இருக்கிறப்ப இந்த 11/12 அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்னை என்ன நாம் தலைகீழே எழுதிக்கணும். அதாவது மேலே இருக்கிற 2 கீழேயும் கீழே இருக்க 5 மேலேயும் போட்டு இங்கே வகுத்தல் சிம்பிள் இருந்துச்சுனாக்கா பெருக்கலாக போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இது நம்ம ஏதாவது கேன்சல் பண்ண முடியாதுன்னு பார்க்குறோம். கேன்சல் பண்ண முடியல. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம். மேலே இருக்கிற 2த்தையும் மல்டிபிள் பண்ணாக்கா 55, கீழே இருக்கிற 2த்தையும் மல்டிபிள் பண்ணாக்கா 24. ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கிற நம்பர் தான் மல்டிபிள் பண்ணணும், கீழே இருக்க நம்பர் தான் மல்டிபிள் பண்ணணும். இது நீங்கள் நல்லா கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 55/24. ஓகே, அடுத்தது நம்ம இவங்க வந்து இன்னும் நல்லா சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், 24 55ல் எத்தனை 24 இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 2 24 வருங்களா, 2 24 48. அப்போது 48 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 7 இருக்கும். அந்த 7 அப்படி வச்சுக்கோங்க, 7/24. ஏன்னா 24 7 அடங்காது, அதனால் இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 7/24 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஓகேங்களா ஆஃபீஸர், புரியுதுங்களா? ஓகே, செகண்ட் சம் பாருங்க. 2 × 1/2, அதாவது இது வந்து கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க, × 8/10 இது ஒரு ப்ராக்கெட்லேயும் டிவைடட் 1/2 + 5/8 இதை நமக்கு சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, கொஸ்டின் எழுதிக்கோங்க. 2 1/2 × 8/10 அடுத்தது வகுத்தல் 1/2 + 5/8 கரெக்டுங்களா? ஸோ இதை நமக்கு வந்து கொஸ்டின், இதை நம்மளை வந்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இது வந்து நமக்கு வந்து என்னவா இருக்குது அப்படின்னாக்கா ஒரு கலப்பு பின்னத்தில் இருக்குது. கரெக்டுங்களா? இது நமக்கு ஒரு கலப்பு பின்னத்தில் இருக்குது. அப்போது இந்த மாதிரி இருந்தாலே கீழே இருக்கிற நம்பரையும் சைடில் இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட மேலே இருக்கிற நம்பரை ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? என்ன அப்படின்னாக்கா இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2 4 4 கூட 1 கூட்டினாக்கா 5, அப்போ 5/2. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ 2 4 4 1 கூட்டினா 5. அடுத்தது × 8/10 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது டிவைடட், இங்கே கலப்பினத்தில் இருக்குங்களா, இதை சால்வ் பண்ணுங்கள். இதையும் மல்டிபிள் பண்ணணும். கீழே இருக்க நம்பரையும் சைடில் இருக்க நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 × 2 வந்த ஆன்சர் கூட மேலே இருக்க நம்பரை ஆட் பண்ணுங்கள். 2 கூட 1 கூட்டினாக்கா 3, அப்போ 3/2 + 5/8ன்னு வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிச்சு. அடுத்தது இதை வந்து இன்னும் நம்ம டிரைவ் பண்ணணும். ஓகே, இங்கே பார்க்குறோம், இங்கே வந்து 5/2 இருக்குது, × 8/10 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுமானாக்கா கேன்சல் பண்ணலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், 4 × 2 இங்கே 4 × 8 அடுத்தது 4 × 5 இங்கே 2 × 10. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது, ரிமைனிங் 4/2 இருக்குது. இது நம்ம இன்னும் சால்வ் பண்ணலாமா? 4 × 2 2 × 4. அப்போ இங்கே வந்து ஃபைனலாக என்ன இருக்குது, 2 தான் இருக்குது. 2 டிவைடட், அடுத்து இங்கே பார்க்குறோம், இங்கே 3/2 + 5/8ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே ப்ளஸில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா, இது அப்படியே வந்து நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருந்தாலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இங்கே இருக்குங்களே, இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 8 3 24. ஓகே, அடுத்தது இந்த நம்பரையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே நடுவில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் 2 5 பேருக்குனாக்கா 10 டிவைடட் பை இதையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 8 16. புரியுதுங்களா ஆஃபீஸர்? சிம்பிளாக என்ன அப்படின்னாக்கா, நமக்கு இங்கே ப்ளஸ்ஸு இல்லைன்னா மைனஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கணும். அடுத்தது இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு கீழே என்ன இருக்கோ அதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பேசிக் தான். இந்த பேசிக் தெரியாதவங்களுக்காக தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, அப்போ 2 டிவைடட், இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? 34 டிவைடட் பை 16. ஓகேங்களா? அடுத்தது இதை நம்ம இன்னும் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாமா? என்ன பண்ணலாம், 8 2 16, 4 2 மீதி 1, 7 2 14, 17 2 34, 8 2 16. இதுக்கப்புறம் எதாவது சால்வ் பண்ண முடியாது. அப்போது 2 டிவைடட் 17/8ன்னு இருக்குது. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம தலைகீழ போட்டுக்கலாமா? 8/17 போட்டுக்கலாம். அப்போ வகுத்தல் என்பது பெருக்கலாக மாறிடும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் இருக்கிற நம்பரை நாம்
தலைகீழே எழுதுறப்ப, தலைகீழனா என்னது, மேலே இருக்கிற நம்பர் கீழேயும் கீழே இருக்கிற நம்பர் மேலே எழுதுறப்ப இங்கே வகுத்தல் சிம்பிள் இருந்துச்சுனாக்கா பெருக்கல் சிம்பிளாக மாறிடும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் எதாவது சால்வ் பண்ண முடியல. 2 8/17 இருக்குது. இங்கே ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் வந்து நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த 2 8 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 8 16, 16/17. ஸோ ஆன்சர் 16/17 வரும். ஓகேங்களா, ஆன்சர் என்னது 16/17. ஓகேங்களா ஆஃபீஸர், புரியுதுங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நமக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்து நடுவில் வகுத்தல் சிம்பிள் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு கலப்பு பின்னத்தில் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லி, கலப்பு பின்னம்னாலே இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 2 4, வந்த நம்பர் கூட மேலே நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. 4 கூட 1 கூட்டினாக்கா 5, அப்போ 5/2ன்னு வரும். ஓகே, அடுத்தது இது 8/10 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது இதை பாருங்கள், இதை 2 2 கூட 1 கூட்டினாக்கா 3, 3/2 ப்ளஸ் 5/8ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் சால்வ் பண்ண வேண்டிய முறையை தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்போம். நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. புரியலன்னா கேளுங்க, நான் திரும்ப சொல்கிறேன். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேர்ட் சம் பாருங்கள். இல்லு நான் சொன்னேன்னா, ஸோ ப்ராக்கெட் ஆஃப். ஓகேங்களா, இது என்னது அப்படின்னாக்கா ஆஃப். இங்கிலீஷில் வந்து ஆஃப்னு இருக்கும், தமிழில் வந்து இல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட், அதுக்கப்புறம் ஆஃபு, அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராக்கெட் ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன். சரிங்களா? ஓகே, சூப்பர். இப்போது 15/16 5/6 - 1/2 வகுத்தல் 10/11 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. 15/16 15/16 5/6 - 1/2 டிவைடட் 10/11. ஸோ இதுதான் நமக்கு என்னது கொஸ்டின். சரிங்களா? ஓகே, இது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் சால்வ் பண்ணலாமா? அப்போ இங்கே பாருங்கள், 15/16 இந்த இல் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா பெருக்கல் சிம்பிள். ஓகேங்களா, இல்லைனாலே என்னது பெருக்கல் போட்டுக்கணும். அது இங்கிலீஷ் டேர்மில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஆஃப்னு இருக்கும். ஆஃப்னாலும் பெருக்கல் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ப்ராக்கெட் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இது என்ன இருக்குது, 5/6 - 1/2 இருக்குது. அப்போது இங்கே ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ இருந்தாலே என்ன சொல்லியிருக்கேன், இந்த இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் நடுவில் என்ன சிம்பிளுக்கு அதை போட்டுக்கிட்டு அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் கீழே வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2 5 மல்டிப்ளை பண்ணுங்கள் 10. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ். 6 1 மல்டிப்ளை பண்ணுங்கள் 6 டிவைடட் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 6 12 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வகுத்தல் 10/11. சரிங்களா? ஓகே, அடுத்தது 15/16 இன்ட்டு 10ல் 6 போச்சுனாக்கா 4 டிவைடட் பை 12. ஓகேங்களா? ஓகே, டிவைடட் 10/11. சரிங்களா? ஓகே, இதை நம்ம வந்து ஒரு நாள் 4, 3 நாள் 12 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ 15/16 இன்ட்டு 1/3 டிவைடட் 10/11 இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே மல்டிப்ளிகேஷன், அதாவது வந்து ஆஃப் ப்ராக்கெட்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆஃபை தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். கரெக்டுங்களா? ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது ஆஃப், இதை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், இந்த டேர்ம் நம்ம இது பண்ணிக்கணும். அப்போ இது ரெண்டுத்தையும் பாருங்கள், 1 3 3 I 3 15 வருது. அப்போது ரிமைனிங் 5/16 இருக்குது. டிவைடட் பை என்ன இருக்குது, சரிங்க இங்கே போடுறேன், 5/16 டிவைடட் 10/11 இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை வந்து நம்ம தலைகீழே போட்டுக்கலாம். 5/16 இன்ட்டு 11/10. ஏன்னா இங்கே வந்து டிவிஷனில் இருக்குது. ஸோ இதை நான் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஸோ இந்த பின்னம் அப்படின்றது கீழே இருக்க நம்பர் மேலேயும் மேலே இருக்க கீழே போட்டுக்கலாம். 1 5 5 2 5 10. கரெக்டுங்களா? ஸோ 11/32. ஆன்சர் என்ன வருது அப்படின்னாக்கா 11/32 வந்துருச்சிங்களா? இங்கே பாருங்கள், ஆன்சர் 11/32. ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. புரியுதுங்களா ஆஃபீஸர்? ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்துட்டாலே அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுங்கள். இங்கே வந்து 5/6 - 1/2 இருக்குது. இங்கே மைனஸு ப்ளஸ்ஸு அந்த மாதிரி வந்து ப்ராக்கெட் இருந்தாலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நடுவில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. போட்டுட்டு கீழே இருக்க நம்பரையும் வந்து நம்ம வந்து அதாவது மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுக்கணும், பின்னத்தில் போட்டுக்கணும். புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் நமக்கு இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது இங்கே வந்து ஆஃப் இல்லை இருக்குன்றதுனால இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் நாம் இங்கே போகணும். ஏன்னா ப்ராக்கெட் ஆஃப்
அதுக்கப்புறம் தான் என்னது டிவிஷனே வரணும். ஓகேங்களா? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே 4வது சம் பாருங்கள். 9/8 டிவைடட் 3/5 ஆஃப். ஓகேங்களா? இங்கிலீஷில் ஆஃப்னு இருக்கும், தமிழில் இல்லுன்னு இருக்கும். ஓகேங்களா ஆஃபீஸர்? 3/4 + 3/5. ஓகே இதை நீங்களே கடகடன்னு போடலாமே, போடுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஓகே கொஸ்டின் நோட் பண்ணிக்கலாம். 4வது கொஸ்டின் இது. ஓகேங்களா? ஸோ 9/8 டிவைடட் 3/5 இல் அல்லது ஆஃப். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஆஃப்னு நோட் பண்ணிக்கோங்க. 3/4 + 3/5. ஓகே நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணும். ஏன்னா ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் தான் நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆர்டரில் தான் நாம் இந்த சிம்பிளிஃபிகேஷன் சம்மை நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இதாக பண்ணிடலாமா? அப்போ அப்படியே எழுதிக்கோங்க. 9/8 டிவைடட் 3 ப்ராக்கெட் ஆஃப் அல்லது இல். ஓகேங்களா? ஸோ இதை பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன சொல்லியிருக்கேன்? இங்கே நமக்கு 2 நம்பர் பின்னத்தில் இருக்குது. இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம் இருக்குது, நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? இதையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 3 15 ப்ளஸ் 4 3 12 டிவைடட் 4 5 20. இதை நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்செப்ட் ஞாபகத்தில் வந்துடும். ஓகேங்களா? ஓகே அப்போ 9/8 டிவைடட் 3/5 ஆஃப். இதை ஆட் பண்ணுங்கள். 27 டிவைடட் 20ன்னு வந்துடுமா? ஏன்னா 15 12 கூட்டணும் அப்படின்னாக்கா 27 டிவைட் 20. அடுத்து இது ஆஃப்னாலும் என்ன சொல்லியிருக்கேன்? மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ 9/8 டிவைடட் 3/5 இன்ட்டு 27/20. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இதை நம்மளால் வந்து கேன்சல் பண்ண முடியுதானாக்கா முடியல. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்போ 9/8 டிவைடட் இது மல்டிபிள் பண்ணாக்க என்ன வரும்? 3யும் 27 மல்டிபிள் பண்ணுங்கள். 3 21 மீதி 2 3 2 6 6 2 8 டிவைடட் 100. ஓகேங்களா? ஸோ 9/8 வகுத்தல் 81/100 இருக்குது. அப்போ இது என்ன பண்ணிக்கலாம்? 9/8 பெருக்கல் 100/81 ஞாபகம் வருதுங்களா? ஸோ இந்த மாதிரி நடுவில் வகுத்தல் சிம்பிள் இருக்குது, இங்கே ஒரு பின்ன எண் இருக்குது, இங்கே ஒரு பின்ன எண் இருந்தாலே இந்த வகுத்தலை பெருக்கலை மாற்றிக்கிட்டு இதை அப்படியே தலைகீழே போட்டுக்கணும். 81 கீழேயும் 100 மேலேயும் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது சால்வ் பண்ண முடியாதுனாக்கா முடியும். 9 9 9 9 81. அடுத்தது 2 4 8 25 4 100. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு மேலே சால்வ் பண்ண முடியாது. அப்போது 25 டிவைடட் பை 18. இங்கே ஆப்ஷன் என்ன இருக்குது? இங்கே வந்து இன்னும் நல்லா சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 18ன்றது இங்கே மட்டும் தான் இருக்குது, வேறு எதில் இருக்கனாக்கா கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். இங்கே பாருங்களேன். ஸோ 18 25ல் எத்தனை 18 இருக்கும்? ஒரு 18 தான் இருக்கும். 25ல் எத்தனை 18 இருக்கும்? ஒரே ஒரு 18 தான் இருக்கும். ஓகே அப்போ 25ல் 18 போயிடுச்சு அப்படின்னாக்கா ரிமைனிங் என்ன இருக்கும்? 7 இருக்குங்களா? அப்போ 7/18. ஏன் இது அப்படி போடுறோம் அப்படின்னாக்கா நமக்கு 7 என்பது 18ஆல் டிவைட் ஆகாது, அதனால நாம் அதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ ஆன்சர் 7/18. ஓகேங்களா? ஆன்சர் வந்து 7/18 தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா ஆஃபீஸர்? சூப்பர். இப்போ நம்ம 5th சம் பார்க்கலாங்களா? ஓகே கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். 2/5 டிவைடட், இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, 1/5 ஆஃப். இது ஓகேங்களா? ஆஃப் இங்கிலீஷ் தமிழில் இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட்டு 3/4 - 1/2 -1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் நோட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 2/5 டிவைடட் 1/5 இல் அல்லது ஆஃப் தமிழ் இங்கிலீஷில். ஓகேங்களா? 3/4 - 1/2 -1. ஸோ இது க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஓகே இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நாம் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போது ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். கரெக்டுங்களா? 2/5 1/5 ஆஃப். ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? 3 2 6 4 1 4. ஓகேங்களா? நடுவில் மைனஸ் மைனஸ் போட்டுவிட்டேன். 4 2 8. ஓகேங்களா? ஓகே சூப்பர். அடுத்தது 2/5 வகுத்தல் 1/5 ஆஃப். 6ல் 4 போச்சுன்னா 2 டிவைடட் பை 8. சரிங்களா? -1. ஸோ நாம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? ஸோ அடுத்தது இதை சால்வ் பண்ணணும். ஏன்னா ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இந்த ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஆஃபை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ண ஆஃப்னா என்ன சொல்லியிருக்கேன்? பெருக்கல் போடணும் சொல்லியிருக்கேன். ஆஃப்னாலே பெருக்கல் போடணும். அப்போ 2/5 வகுத்தல்
இங்கே ஓரெண் 2 ஐ8 40 -1 சரிங்களா. ஓகே, இப்போது இந்த ப்ராக்கெட் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாமா? இது எப்படி பண்ணலாம் நம்ம அப்படின்னாக்கா, ஸோ இங்கே வந்து 2 இருக்குங்க, 40 இருக்குது. அப்போது ஓரெண் 2 2 4 0 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போது 2/5 வகுத்தல் 1/20 -1 போட்டுக்கலாம். ஓகே, இதை இன்னும் சால்வ் பண்ணி என்ன வரும்? 2/5 டிவைடட், இது இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள் 20. 20ல் இங்கே வந்து -20 +1 இருக்குது. அப்போது -19 வருங்களா? இப்போ -19/20 வரும். ஓகே, இப்போது அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த இதை இது பண்ணிக்கலாமா? அப்போ 2/5 × 20/19 இது வந்து மைனஸில் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ சால்வ் பண்ணுங்கள். 4×5 4×5 20. அப்போ ஆன்சர் -8/19. புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்றது? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருந்துருக்கும். இங்கே என்ன இருக்குது அப்படின்னாக்கா 1/20 -1ன்னு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே வந்து ஒரு பின்னம் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது, நடுவில் சிம்பிள் இருக்குனாக்கா கீழே இருக்க நம்பர் இதையும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை வந்து இங்கே ப்ராசஸ் பண்ணணும். இங்கே வந்து ஓர் 20 20 -20 இருக்கும். கரெக்டுங்களா? -20 இங்கே என்ன இருக்குது? +1 இருக்குது. அப்போ என்ன வரும்? 20ல் 1 போச்சுனாக்கா 19. இங்கே பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் இங்கே போடணும். ஆன்சரில் பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் போடணும். ஸோ -19 இருந்துச்சு, டிவைடட் பை 20 அப்படி தான் போட்டுப்போம். அடுத்தது இங்கே வந்து வகுத்தில் இருக்குது, இங்கே ஒரு பின்ன எண் இருக்குது, இங்கே ஒரு பின்ன எண் இருக்குது, இது வகுத்தில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? பெருக்கல் போட்டுட்டு இந்த 20 மேலேயும் இந்த 19 கீழையும் போட்டுக்கிட்டேன், மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்தது 4×5 4×20 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன், அதாவது டிவைட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் எதாவது டிவைட் பண்ண முடியல. அப்போ 2 4 பேருக்குனாக்கா 8/19. ஓகேங்களா? அந்த மைனஸ் அப்படி போட்டலாம். இப்போ ஆன்சர் -8/19. ஆன்சர் பாருங்கள், இதுக்கு -8/19 ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை நமக்கு 5th சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். அடுத்து 6வது சம் பாருங்கள். இப்போது இங்கே வந்து நமக்கு வந்து 2 ப்ராக்கெட் கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ள நம்பர் எல்லாமே நமக்கு என்ன கொடுத்துருக்குனாக்கா கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ ஓகே, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாமா? ஓகே, கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. 6வது சம்மு. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா 1 3/4 × 3 1/7 -4 3/8 வகுத்தல் 5 3/5. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு கொஸ்டின். இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? கலப்பு பின்னம். அப்போது கலப்பு பின்னத்தில் இருந்தாலே இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கிட்டு வந்த ஆன்சர் கூட மேலே நம்பர் ஆட் பண்ணிக்கணும். ஒரு நாள் 4 4 கூட 3 கூட்டினாக்கா 7. அப்போ 7/4 பெருக்கல் 7 3 21 21 கூட 1 கூட்டினாக்கா 22/7 மைனஸ் 8 நாள் 32 32 கூட 3 கூட்டினாக்கா 35 டிவைடட் பை 8. அடுத்தது 5×5 25 25 கூட 3 கூட்டினாக்கா 28 டிவைடட் பை 5. சரிங்களா? ஓகே, அடுத்தது இதை நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியும்னாக்கா முடியும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து 7/4 இங்கே வந்து 22/7 இருக்குங்களா? ஸோ இந்த 7 கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து 2 4 இது 11 22. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன வருது? 11/2 இங்கே வந்துடும். அடுத்தது மைனஸ் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 35/8 இந்த வகுத்தில் பெருக்கெல்லாம் மாற்றிக்கிட்டு இதை அப்படியே தலைக்கீழே போட்டுக்கலாம். 5/28 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இதை நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து 5 35 4 28 அப்படின்னு கேன்சல் பண்ணிக்கலாமா? ஓகே, இதுக்கப்புறம் எதாவது கேன்சல் பண்ண முடியாதாக்கா முடியல. அப்போ 11/2 மைனஸ் 5 5 பேருக்குனாக்கா 25 டிவைடட் பை 8 நாள் 32. ஸோ இதை எப்போ போல் பண்ணுங்கள் பார்க்கலாம். இங்கே 11/2 இருக்குது, இங்கே 25 32 இருக்குது. அப்போ 32யும் 11யும் மல்டிபிள் பண்ணுங்கள். 32யும் 11யும் மல்டிபிள் பண்ணி என்ன வரும் அப்படின்னாக்கா 32 32. ஸோ 352 வருங்களா? 352 மைனஸ் 2 25 50 டிவைடட் 2 32 வந்து பெருக்குனா என்ன வரும்? 2 4 2 3 6 64. ஓகே, அப்போ 352ல் 50 மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 2 302. ஓகேங்களா? ஸோ 302 டிவைடட் பை 64 வருது. கரெக்டுங்களா? இதை நம்ம வந்து இன்னும் நம்ம டிரைவ் பண்ணலாமா? 2ஆலே அடிச்சுட்டு வரலாம். 3 2 6 2 2 4 15 2 30 1 2. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணலாம்? அங்கே 32 இருக்குது, இங்கே 151 இருக்குது. சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து 151ல் எத்தனை 32 இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ இங்கே பாருங்கள், 4 32 போடுங்க. 4 2 8 4 3 12. கரெக்டுங்களா?
ஓகே, அடுத்தது 5 போடுங்க. 5 32 என்ன வருது? I2 10 1, I3 15 1 16, 160 போயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ 151க்குள்ளே எத்தனை 32 இருக்குனாக்கா 4 32 இருக்குது. எத்தனை? 128ங்களா? அப்போ 151ல் 128 மைனஸ் பண்ணுங்க அப்படின்னாக்கா 11 4, 11 8 போச்சுன்னா 3, 4 2 போச்சுன்னா 2. அப்போது என்ன வரும்? 4 23/32. 4 23/32. இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா ஆஃபீஸர்? புரியுதுங்களா? இங்கே இந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். எங்கே மல்டிப்ளை பண்ணணும், எங்கே ஆட் பண்ணணும், எப்படி நம்ம வந்து டிரைவ் பண்ணணுன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த சம்மெல்லாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆன்சருக்கு என்ன அப்படின்னாக்கா 4 23/32. கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோன்னா தெரியல, ஸ்பீடாக போகிறோன்னா சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சருக்கு என்ன அப்படின்னாக்கா 4 23/32. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இதுதான் கொஸ்டின். தெரியுதுங்களா? ஸோ இதுதான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா 4 23/32. ஓகேங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் சம்மை தான் நமக்கு அப்படியே கேட்பாங்களே. ஓகேங்களா? ஸோ நமக்கு 8th ஸ்டாண்டர்டில் 8 சம் இருக்குது போர்ட் மாஸ் வச்சு. அதனால் கண்டிப்பாக நம்ம இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த 8 சம்லேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்தது 7வது சம் பாருங்கள். 7வது சம் என்ன கொடுத்துருக்காங்க? 1/6 + 2 3/4 இல் 1 7/11 டிவைடட் 1 1/6. ஓகேங்களா? ஸோ நான் அப்படியே சைட் பை சைட் கொஸ்டின் நான் எழுதிட்டேன். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்கே 1/6 + 2 3/4 ஆஃப். இது என்னது? ஆஃபில் 1 7/11 டிவைடட் 1 1/6ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இந்த 1/6 இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்கா, இதை பின்னமாக மாற்றுங்க. அப்போ மாற்றினா என்ன சொல்லியிருக்கேன்? இது மல்டிபிள் பண்ணுங்கள். 4 2 8. இது அந்த வந்த ஆன்சர் கூட மேலே நம்பரை ஆட் பண்ணுங்கள். 8 3 கூட்டினாக்கா 11, 11/4. ஓகேங்களா? இந்த ஆஃப்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்? பெருக்கல். ஆஃப்னாலே என்னது? பெருக்கல். அடுத்து இந்த கலப்பினத்தை பாருங்கள். ஓர் 11 11, 11 கூட 7 கூட்டணும் அப்படின்னாக்கா என்னது? 18, 18/11 வருது. சரிங்களா? ஸோ இது நாம் இப்படி போட்டாச்சு. அடுத்தது வந்து வெளியில் ஒரு ப்ராக்கெட் இருக்குது, வெளி ப்ராக்கெட்டு போட்டேன். அடுத்தது இந்த ஆஃபுக்காக வந்து ஒரு இது போட்டாச்சு, டிவைடட். இந்த கலப்பினத்தை வந்து பின்னமாக மாற்றுங்க. ஓர் 6, 6 கூட 1 கூட்டினாக்கா 7, 7/6ன்னு வரும். ஓகேங்களா? சூப்பர். ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும்? 1/6ன்னு இருக்குங்களா? அப்போ 1/6 இதை நாம் சால்வ் பண்ணிடலாம். இந்த 11 11 கேன்சல் ஆகிடும். அடுத்தது 2 2 4, 9 2 18. அப்போ 1/6 + 9/2 அப்படின்னு வருங்களா? ஓகே, ப்ராக்கெட் டிவைடட் 7/6. அடுத்து இது எப்போ போல நான் சொன்ன மாதிரி போடுங்க பார்க்கலாம். கிராஸ் மல்டிப்ளை. இங்கே ப்ளஸ்ஸு இல்லைனா மைனஸ் இருந்துச்சுனாலே நான் சொன்ன மாதிரி போடுங்க. இந்த நம்பரையும் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2 ப்ளஸ் நடுவில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை போட்டுக்கணும். அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 6 54 டிவைடட் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 2 12. சரிங்களா? ஓகே, டிவைடட் 7/6. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா 56, 56/12 டிவைடட் 7/6ன்னு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இதை வந்து 3 நாள் 12, 1 நாள் 4, மீதி 1, 4 நாள் 16 அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்போ 14/3 டிவைடட் 7/6. அடுத்து என்ன பண்ணலாம்? 14/3 பெருக்கல் 6/7. ஓகேங்களா? இந்த வகுத்தில் வந்து பெருக்கெல்லாம் மாற்றியாச்சு, இதை வந்து தலைக்கீழ மாற்றியாச்சு. 1 3 3, 2 3 6, 1 7 2 2 14. அப்போ 2 2 பெருக்குனாக்கா 4. ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னாக்கா 4. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா 4 வருது. ஓகேங்களா ஆஃபீஸர்? கண்டிப்பாக ஸ்கூல் புக் சம்ம நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம 7வது சம் பார்க்கலாம். சாரி, 8வது சம்முங்களா? ஓகே, இந்த வீடியோடைய லாஸ்ட் சம் ஸ்கூல் புக்கில் உள்ள 8th ஸ்டாண்டர்ட் உள்ள போர்ட் மாஸ் சம்மை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே ஆஃபீஸர், இப்போ 8th சம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் கடைசி சம் பார்க்குறோம். -1/3 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே 1 டிவைடட் இதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் 2/3 × 5/7 + 8 மைனஸ் இதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் 5 மைனஸ் 1/2 மைனஸ் 1/4. ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து என்ன இருக்குது? ஒரு பார் சிம்பிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பார்ஸ் இருக்குனாக்கா இதை மட்டும் நம்ம தனியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஓகே, இதை சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஸோ கொஸ்டின் எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? இதை எழுதிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா
அப்படியே என் கூட ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. -1/3 ஓகேங்களா. ஸோ இந்த சிம்பிள்லாம் கரெக்டாக போடணும் ஓகேங்களா ஆஃபீஸர். 1 டிவைடட் இங்கே என்ன இருக்குது, ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பெருக்கல் இருக்குங்களா. அப்போ பெருக்கல் இருந்துச்சுனாக்கா மேலே இருக்க நம்பரையும் வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 2 5 10 டிவைடட் 3 7 21 சரிங்களா. ப்ளஸ் 8 மைனஸ் இது நம்ம இப்படி சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்தது 5 மைனஸ் இங்கே என்ன இருக்குது, இதுக்கு மட்டும் தனியாக பார் கொடுத்துருக்காங்களா. அப்போ இது ஒரு பின்னமாக இருக்குது, இது ஒரு பின்னமாக இருக்குது. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ நடுவில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இங்கே ஒரு பின்னன் வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ ஓர் நாள் 4 இங்கே நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ், அதை போட்டுக்கோங்க. அடுத்தது ஓரின் 2 டிவைடட் இதையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க 8 ஓகேங்களா. ஓகே அடுத்தது இது வந்து 4ல் 2 போச்சுனாக்கா 2 வரும், டிவைடட் பை 8 மைனஸ் 5 ஓகேங்களா. அடுத்தது ஓரின் 2 4 2 8ன்னு இருக்கும் ஓகேங்களா. அப்போ 5 மைனஸ் 1/4 அப்படின்னு இருக்கும். இதை சால்வ் பண்ண என்ன வரும், 4 5 20 20ல் 1 போச்சுன்னா 19. ஸோ 19/4 ஓகேங்களா. ஸோ இதை சால்வ் பண்ண அப்படின்னாக்கா எனக்கு என்ன வந்திருக்கு, 19/4 வந்திருக்கு. அப்போ ரிமைனிங் உள்ளதெல்லாம் அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். ஸோ -1/3 -1 இது வந்து டிவைடில் இருக்குங்களா. ஸோ டிவைடில் இருக்கிறது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா பெருக்கல்ல போட்டுக்கிறேன். பெருக்கல் 21/10 ஏன்னா இங்கே வகுத்தில் வந்து நான் பெருக்கெல்லாம் மாற்றுறப்ப இந்த பின்ன எண் தலைகீழாக வந்துடும். 21/10 அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் 8 மைனஸ் அப்படின்னு வந்துடுங்களா. ஸோ இது எல்லாமே என்னவா இருக்குது, ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அடுத்து -1/3 மைனஸ் 1 கூட இதை மல்டிபிள் பண்ணக்க என்ன வரும், 21/10 தான் வரும். ப்ளஸ் 8 மைனஸ் 19/4 சரிங்களா. ஓகே இப்போ நமக்கு இந்த ஃபார்மேட் கொண்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து 21/10 ப்ளஸ் 8 மைனஸ் 19/4 இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், கீழே பின்னத்தில் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள். அதாவது 10 இருக்குது 4 இருக்குது. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. 10க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னாக்கா I 2 10 2 2 4 இதுக்கப்புறம் எதாவது பண்ண முடியாது. அப்போ 2 5 10 10 2 பேருனாக்கா 20. ஸோ காமனாக என்ன வருது, 20 வருது. அப்போ இங்கே 20 வரணும்னாக்கா நான் இதால் மல்டிபிள் பண்ணணும், 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2 20. அப்போ கீழே 2ஆல் மல்டிபிள் பண்ணாக்கா மேலேயும் அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 21 கூட 2 பேருனாக்கா 42. ஏன்னா ஓரெண் 2 2 2 4 ப்ளஸ் இங்கே 20ஆல் மல்டிபிள் பண்ண. அப்போ ஓர் 20 20 இங்கே 20ஆல் மல்டிபிள் பண்ணாக்கா மேலேயும் 20ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன வரும், 8 2 8 0 0 8 2 16 160 மைனஸ் ஓகேங்களா. இந்த சிம்பிள்லாம் கரெக்டாக போடுங்க ஆஃபீஸர், ஏன்னா நமக்கு சிம்பிள் ரொம்ப முக்கியமானது. 4 கூட 5 பேருக்குனாக்கா 20 வருமா. ஓகே அப்போ மேலேயும் அதே 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 9 5 45 மீதி 4 ஓர் 5 5 5 4 9 கரெக்டுங்களா. 9 5 45 4 ஓர் 5 5 4 9 ஓகேங்களா. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ -1/3 மைனஸ் இப்படி இருக்குது. அடுத்தது இங்கே 42 ப்ளஸ் 160 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது, 202 வருதுங்களா. ஓகே 202ல் 95 மைனஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது 2 ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. இப்போ மைனஸ் பண்ண என்ன வரும், இங்கே வந்து 12 ஆகிடும், இங்கே 9 இங்கே 1 ஆகிடும். ஓகே 12ல் 5 போச்சுன்னா 7 107 வருது ஓகேங்களா. ஸோ -1/3 மைனஸ் 107 டிவைடட் பை 20ன்னு வந்திருக்கு சரிங்களா. ஓகே இப்போ என்ன பண்ணலாம், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே ஒரு பின்னம் இருக்குது, இங்கே ஒரு பின்னம் இருக்குது. அப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணாக்கா -20 மைனஸ் 3யும் 107 பேருக்குனாக்கா என்ன வரும், 3யும் 107 பேருக்குனாக்கா 3 21 2 0க்கு பதில் 3 0 பேருக்குனாக்கா 0. ஸோ மேலே நமக்கு ரிமைனிங் 2 இருந்தால் அது 2 போட்டுக்கலாம். 1 3 3 321 பெருக்கல் கூட்டல் வகுத்தல் கழித்தல் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் மேக்ஸை நாம் சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. அந்த பேசிக்கே தெரியல அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போ 20 அடுத்து 3 321 டிவைடட் பை இது மல்டிபிள் பண்ணாக்கா என்ன வரும், 60 வரும் கரெக்டுங்களா. ஸோ 3 2 பேருக்குனாக்கா 6 0 அப்போ 60 ஓகேங்களா. அப்போ 321 20 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், -341 மைனஸ் 341/60 வருது. என்ன பண்ணியிருக்கேன் தெரியுதுங்களா, இங்கே -20 இருக்குது, இங்கே -321 இருக்குது, டிவைடட் பை 60 இருக்குது. இந்த மாதிரி சேம் சிம்பிள் வந்தாலே என்ன பண்ணணும், ஆட் தான் பண்ணணும். இங்கேயும் -20 இருக்குது, இங்கே -321 இருக்குது. சேம் சிம்பிள் வந்தாக்கா ஆட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சிம்பிள் வந்தாக்கா
மைனஸ் பண்ணணும், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, இப்போது நம்ம மைனஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இங்கே மைனஸ் இருக்குன்றதுனால என்ன பண்ணணும், அதே சிம்பிளை தான் போட்டுப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற பேசிக் தான். மைனஸ் 341/60. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், 341ல் எத்தனை 60 இருக்குது? நமக்கு ஆப்ஷனை பார்க்குறோம். நமக்கு என்ன கொடுத்துருங்க அப்படின்னாக்கா, இன்னும் நமக்கு வந்து சால்வ் பண்ணி டிரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது 341ல் எத்தனை 60 இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போது 5 × 60 300 வருங்களா? ஓகே, அடுத்தது 6 × 60 போட்டுனாக்கா 0 36 360 போயிடுச்சு. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 341 தான் இருக்குது. அப்போது நமக்கு 341ல் 5 60 இருக்குது. அப்போது -5 5 60 இருக்குது. அப்போ எத்தனை இருக்குது, 300. 341ல் 300 போச்சுனாக்கா மீதி என்ன இருக்குது, 41. ஸோ 41/60. ஸோ ஆன்சர் -5 41/60. -5 41/60. இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஆஃபீஸர், -5 41/60. ஸோ இதுதான் நமக்கு இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும். அதாவது bracket ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? இந்த போர்ட் மாஸ் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் ஆஃப், அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் அடிஷன், அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் தான் நாம் ஒரு சம்மு கொடுத்தாங்கனாக்கா சால்வ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் சிம்பிள் வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக பண்ணணும், டிவிஷன் கரெக்டாக பண்ணணும், அடிஷன்ஸ் கரெக்டாக பண்ணணும், சப்ட்ராக்ஷன் கரெக்டாக பண்ணணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணி ஃபாலோ பண்ணி போட்டால் மட்டும்தான் இந்த போர்ட் மாஸ் சம்மை ஆன்சரை கரெக்டாக கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணவங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். போர்ட் மாஸ்னாலே வந்து ஒவ்வொரு இடமும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு ஸ்டெப்புமே நமக்கு பார்த்து கவனமாக போட வேண்டிய இடமா தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் போர்ட் மாஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக சிம்பிளிஃபிகேஷனாலே போர்ட் மாஸ்லேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுவும் குரூப் 4நாலே ஷோராக கேட்பாங்க. அது நமக்கு வந்து ஸ்கூல் புக் சம்முன்றதுனால கண்டிப்பாக இதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 8 சம்மை நீங்கள் நல்லா தெளிவாக தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா ஆஃபீஸர்? ஏன்னா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் புக்கு சம்மு தான் நமக்கு வந்து கொஸ்டினாக ரிப்பீட்டேஷனாக கேட்பாங்களே. நான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கெலாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்லாம் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஆஃபீஸர், தேங்க்யூ ஸோ மச்.